குட் மார்னிங், பிரைஸ் லார்ட். வெல்கம் டு திஸ் வீடியோ. ஸோ இந்த வீடியோ சிரிப்பு அப்படின்றத பற்றி நான் சொல்ல விரும்புகிறேன். சிரிப்பு அப்படின்னா நம்ம எதுக்காக சிரிக்கிறோம் அப்படின்றது நம்முடைய கேரக்டர் அல்லது நம்ம எந்த அளவுக்கு நம்ம மூளை வளர்ந்துருக்குன்றதுக்கு அது ஒரு அடையாளமாக இருக்கும். சத்துரு விழும்போது களி கூறாது அப்படின்ட்டு இருக்கு. யாராவது வாழைப்பழத்தோலில் வழுக்கி விழுந்துட்டாங்கனாலே நம்ம சிரிக்கிறவங்களாம் இருக்கிறோம். ஸோ நம்ம எதுக்காக சிரிக்கிறோம் அப்படின்றது நம்முடைய மூளை வளர்ச்சிக்கு ஒரு எடுத்துக்காட்டாக அது இருக்கும். ஸோ கல்லூரி நண்பர் ஒருத்தர் சொல்லிகிட்டு இருந்தார், சும்மாவே நம்ம சிரிச்சா நம்மளை பைத்தியம்னு சொல்லிடுவாங்க அப்படின்ட்டு சொல்லிகிட்டு இருந்தாங்க. நான் சொன்னேன், நம்ம கரெக்டாக இருந்தோன்னா நம்மளை யாரோ திட்டினாங்கன்னா கூட நம்மக்கிட்ட தப்பு இல்லைன்னு நம்ம சிரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஸோ என்னோட பேசிகிட்டு இருந்த நண்பர் ரொம்ப ரொம்ப உயரமானவராக. ஸோ நீங்கள் பார்க்கும்போது மற்றவங்க உங்களை லெவலை விட கம்மியாக அவங்க பேசுகிறாங்க, அவங்கள திட்டுறாங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக அவங்கள பார்த்து சிரிக்கலாம் அப்படின்ட்டு நான் சொன்னேன். ஸோ நம்ம டாலாக இல்லைன்னா கூட ஸ்டாண்டிங் டால் அப்படின்ட்டு சொல்லுவாங்க. ஸோ உங்களுடைய கொள்கைகள் அல்லது நீங்கள் வாட் யூ ஸ்டாண்ட் ஃபார்ங்கிறது பெரிய அளவில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்கள் இடுக்கண் வருங்கால் நகுக அப்படின்னு வள்ளுவர் சொன்னது போல் கஷ்டத்துலேயும் நம்ம சிரிக்கலாம். ஆனால் சத்துரு விழும்போது நம்ம களி கூற கூடாது. களி கூர்ந்தால் அது யோபுல வர்றது போல் அது லிஸ்ட் ஆஃப் சின்ஸ் அவர் சொல்கிறாரு. அதில் ஒன்று சத்துரு விழும்போது களி கூறுவது பாவமாக கருதப்படுது.